ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பேண்டா ஷாம். விளாக் பார்ட் 2ல் சந்திக்கிறேன். நான் சந்தோஷம் அடைகிறேன். ஒரு வழியாக நாங்கள் லூலு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்த்தோம். சும்மா போனேன்டா தூரம் கொஞ்சம் நெஞ்சு தூரம் இல்லைங்க, 2 கிலோமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க ஒரே தாகமாக இருக்குண்டு. சரி, ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஜூஸ் எடுத்து குடிப்பேன்ண்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போனோம் பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டான். ஷாப்பிங் பண்ணுவோன்ட்டு நண்பன் சொன்னான். சரி ஓகேடா வாடா ஃபஸ்ட்டு சுற்றி பார்ப்போம்னு சுற்றி உள்ளப்பட்ட இடங்கள்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட சாமான்களை கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்கள் வாங்க துவங்கினாங்க. திங்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்து கவுண்டரில் பில்லை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போனோங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போய் பார்த்தா மலபா கோல்கிட்ட ஜுவல்லரிஸ் கடை ஒன்று இருக்குது. சரி உள்ளுக்கு போய் நம்மளும் போய் பார்ப்போம்ண்டு நம்ம எங்கே வாங்க போகிறோம், சுற்றி பார்க்க தானே போகிறோம்னு சுற்றி பார்த்தா ஐயோ எவ்வளோ அழகான நகைகள் தெரியுமா. சரி நாமளும் வாங்கலாம்னு விலையை விசாரிச்சு ஐயோ சொல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரியான பசி. திரும்ப மறுபடியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்ல கட்டுன்னு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மச்சான் இங்கே ரியாத்தில் ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட் இருக்குது போகலாமாட்டாண்டு. சரிடா போவோம் மச்சான்னு நானும் சொல்லிவிட்டு அப்போ ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே போய் பார்த்தா ஸ்ரீலங்கா சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது அவங்களோட கடையண்டு. சரி அவங்களோட கடையில் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்டோடனே வாங்காமல் இருப்போம்மா. சரி நம்மளும் வாங்கிட்டு தேவைப்பட்ட ஸ்ரீலங்கா ப்ராடக்ட்ஸில் வாங்கி எடுத்துகிட்டு ஸ்ரீலங்கா ஹோட்டலுக்கு போனோங்க. ஸ்ரீலங்கா ஹோட்டலுக்கு போயிட்டு மிச்ச நாளைக்கு அப்புறம் நம்மளோட வாயில் நம்ம நாட்டு சாப்பாடு ருசிக்க போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. சரி சாப்பாட்டுக்கு ஓர்டர்லாம் கொடுத்து போட்டு நண்பர்களோடு சேர்ந்து நாங்களும் டேபிளில் இருந்துட்டு வெயிட் பண்ணி இருந்தோம். சாப்பாடு வந்துச்சு. சாப்பாடை செம்மக்கட்டு கட்டிட்டு சரி பஸ்ஸுக்கு டைம் ஆச்சேன்னு போட்டு நாங்கள் எல்லோரும் அவசரப்பட்டு பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸில் இடம் கிடைக்குமா இல்லையான்ற ஒரு திங்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு பஸ்ஸுக்கு போயிட்டு இருந்தோம். சரி ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி பஸ்ஸிலையும் சீட்டு கிடச்சினு மறுபடியும் ஒரு 2 ஹவர் தூக்கத்தை போட்டு கண் முழிச்சு பார்த்தா நம்மளோட அல்மரை கம்பெனி வந்துடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுமெண்டா நண்பேண்டா ஷாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.